நன்மையா எஜுகேஷன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளேடுகளான தி இந்து தமிழ் நாளிதழ் மற்றும் தினமணி நாளிதழ் ஆகியவற்றிலிருந்து எடுக்கப்பட்ட செய்தி குறிப்புகளை நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். முதலாவதாக கிரேட் கன்ஜங்ஷன் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன்லேருந்து 5வது இடத்துல இருக்கக்கூடிய கோளும் 6வது இடத்துல இருக்கக்கூடிய சனி கோளும் ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒன்றை ஒன்று நெருங்கி வரக்கூடிய அரிய நிகழ்வுக்கு பெயர் தான் பார்த்தீங்கன்னா இந்த கிரேட் கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த நிகழாண்டில் இப்போ டிசம்பர் 20, 21, 22 ஆகிய 3 நாட்களில் தோன்ற இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த நிகழ்வு எப்போ தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1623ஆம் ஆண்டு ஜூலை 16, அதாவது 398 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தோன்றிருக்குது. இதன்படி பார்த்தீங்கன்னா வியாழன் மற்றும் சனி இரு கோள்களும் பார்த்தீங்கன்னா 0.1 டிகிரி இடைவெளியில் மட்டும், அதாவது நம்ம பூமியிலிருந்து பார்க்கும்போது அந்த அளவுக்கு நெருக்கமாக தெரியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தேசிய செய்திகளில் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்க மாநிலத்தில் முதல் கச்சா எண்ணெய் உற்பத்தி திட்டம் தொடங்கியிருக்காங்க. அது குறித்து தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டினுடைய 8வது ஹைட்ரோ கார்பன் திட்டமாக நேற்று, அதாவது 20/12/2020 அன்று தொடங்கப்பட்டிருக்குது. இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு வங்க மாநிலத்தில் வடக்கு 24வது பர்கானா மாவட்டத்தில் தான் இந்த முதல் எண்ணெய் வயல் உற்பத்தி திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இதற்கான ஆய்வுகள் எப்போதிலிருந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசோக் நகரில் கச்சா எண்ணெய் இருப்பது பார்த்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டு கண்டறியப்பட்டிருக்குது. இந்த படுகை பார்த்தீங்கன்னா மகாநதி டு மேற்கு வங்கம், அதிலிருந்து அந்தமான் வரை பரவி இருப்பது நிரூபணமாகியிருக்குது. இங்கு உற்பத்தியாகும் கச்சா எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஹால்டியாவில் இருக்கக்கூடிய இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனத்துக்கு அனுப்பப்பட்டு சுத்திகரிக்கப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தை யார் தொடங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அப்படிங்கிறவங்க தான் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உலகின் மிகப்பெரிய விலங்கியல் பூங்கா அமைய இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த விலங்கியல் பூங்காவை ரிலையன்ஸ் குழுமத்தின் தலைவருடைய, அதாவது முகேஷ் அம்பானியுடைய இளைய மகன் ஆனந்த் அம்பானி அப்படிங்கிறவங்களோட கனவு திட்டமாக இந்த விலங்கியல் பூங்கா இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இது எங்கே அமைய இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத் மாநிலத்தில் 280 ஏக்கர் பரப்பளவில் ஜாம்நகர் அருகே இருக்கக்கூடிய மோதி காவ்தி அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் குழுமத்தின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை அருகே தான் அமைய இருக்குது. இந்த பூங்காவுக்கு என்ன பேர் வைக்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீன்ஸ் ஜுவாலஜிக்கல் ரெஸ்கியூ அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் கிங்டம் அப்படின்னு அழைக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்தியா வங்கதேச எல்லை பேச்சுவார்த்தை நடக்க இருக்குது. அது குறித்து தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா மற்றும் வங்கதேச நாடுகளிடையே 51வது எல்லை ஒருங்கிணைப்பு மாநாடு குவஹாட்டியில் வரக்கூடிய டிசம்பர் 22ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 26 வரைக்கும் நடக்க இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 2 முறை நிகழக்கூடிய இந்த மாநாடு பார்த்தீங்கன்னா முதல் முறையாக கடந்த 40 ஆண்டுகளில் முதல் முறையாக தில்லிக்கு வெளியே நடைபெற இருக்குது. அதாவது குவஹாட்டியில் நடைபெற இருக்குது. இந்த ஒருங்கிணைப்பு மாநாட்டில் இந்தியாவினுடைய சார்பாக பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் தலைமை இயக்குனர் ராகேஷ் அஸ்தானா அவர்களும் மற்றும் பிஜிபி படைத்தலைவர், அதாவது வங்கதேசத்தினுடைய பிஜிபி படைத்தலைவர் முகமது ஷபினுல் இஸ்லாம் அப்படிங்கிறவங்க தலைமையில் நடைபெற இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. செய்திகளில் நேபாளத்தினுடைய நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்குது. அது குறித்தா பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேபாளத்தில் தற்போது பிரதமராக இருக்கக்கூடிய KP சர்மா ஒலி பரிந்துரையை ஏற்று தான் அந்த நாட்டினுடைய அதிபர் வித்யா தேவி பண்டாரி அவர்கள் நாடாளுமன்ற பிரதிநிதிகள் அவையை, அதாவது கீழவை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவையை கலைச்சிருக்காங்க. இது எதற்காக அப்படி இந்த கலைப்பு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேபாளத்தில் நேபாள கம்யூனிஸ்ட் கட்சியின் பிரதமராக இருக்கக்கூடிய சர்மா ஒலி மற்றும் முன்னாள் பிரதமர் பிரசண்டா இடையே நீண்டகால அதிகார போட்டியின் விளைவாக தான் இது இந்த கலைப்பு நாடாளுமன்ற கலைப்பு நிகழ்ந்திருப்பதாக எதிர்க்கட்சிகள் தெரிவிச்சிருக்காங்க. இதற்கான தேர்தல் எப்போ நடக்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 ஏப்ரல் 30 மற்றும் மே 10ஆம் தேதிகளில் பார்த்தீங்கன்னா 2 கட்டங்களாக நடைபெறும் அப்படிங்கிறத அதிபர் மாளிகை தெரிவிச்சிருக்காங்க. விளையாட்டு செய்திகளில் பார்த்தீங்கன்னா உலகக்கோப்பை குத்துச்சண்டை குறித்து தான் பார்க்க போகிறோம். இந்த உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டி பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் இருக்கக்கூடிய கொலோன் அப்படிங்கிற நகரில் நேற்று நிறைவு பெற்றிருக்குது. அதாவது 20/12/2020 அன்று நிறைவு பெற்றிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா 9 பதக்கங்களுடன், அதாவது 3 தங்கம் 2 வெள்ளி 4 வெண்கல பதக்கங்களுடன் 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்குது. முதல் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட்டியை நடத்திய ஜெர்மனி முதல் இடத்துல இருக்குது. பிரான்ஸ் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்குது. இதில் இந்திய அணி கடைசி நாளில் பெண்கள் பிரிவில் மட்டும் 2 தங்கங்களை வென்றது குறிப்பிடத்தக்கது. இதில் யாரெல்லாம் வென்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ரன்ஜித் கவுர் அப்படிங்கிறவங்களும் மனிஷ் மவுன் அப்படிங்கிறவங்களும் தங்கம் வாங்கியிருக்காங்க. ஆண்கள் பிரிவில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அமித் பாங்கல் அப்படிங்கிறவங்க தங்கம் வென்றது குறிப்பிடத்தக்கது.
அடுத்ததாக கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகளில் வந்து 2021ஆம் ஆண்டு போட்டிகளில் தற்காப்பு கலைகளில் வந்து சிலவற்றை சேர்த்துருக்காங்க. அது எந்த விளையாட்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்கா, களறியப்பட்டு, தங்டா, மல்லர் கம்பா ஆகிய விளையாட்டுகளை வந்து சேர்ப்பதற்கு வந்து மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் வந்து ஒப்புதல் வந்து வழங்கியிருக்காங்க. கால்பந்தாட்ட விளையாட்டு போட்டிகளில் சிறப்பாக செயல்படக்கூடிய அர்ஜென்டினா நாட்டைச் சேர்ந்த மெஸ்ஸி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பீலே அப்படிங்கிற ஒரு கால்பந்தாட்ட விளையாட்டு வீரருடைய சாதனையை வந்து சமன் செஞ்சுருக்காங்க. அது குறித்து தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1957ஆம் ஆண்டு முதல் 74 வரை அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சாண்டோஸ் எஃப்எஸ்சி அப்படிங்கிற அணிக்காக வந்து ஃபீலே பார்த்தீங்கன்னா 643 கோல்கள் வந்து அடித்ததே வந்து சாதனையாக இருந்துச்சு. தற்போது பார்த்தீங்கன்னா அந்த சாதனையை வந்து பார்சிலோனா வீரர் லயனோல் மெஸ்ஸி அப்படிங்கிறவங்க வந்து சமன் செஞ்சுருக்காங்க. ஸ்பெயினில் நடைபெறும் லா லிகா கால்பந்து போட்டியில் வாலன்சியா அணிக்கு எதிராக வந்து ஒரு கோல் அடித்ததன் மூலமாக வந்து இந்த சாதனையை வந்து அவர் வந்து நிகழ்த்தியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் எப்போ அந்த அணியில் சேர்ந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2004ஆம் ஆண்டு முதல் வந்து பார்சிலோனா அணிக்காக வந்து விளையாடிட்டு வராரு அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. இதுக்கு முன்னாடி என்ன சாதனைலாம் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டு ஐரோப்பிய லீக் போட்டிகளில் அதிகமான கோல் அடித்த வீரர் அப்படிங்கிற பெருமையை வந்து பெற்றிருந்தார். அதை வந்து இதுக்கு முன்னாடி யார் அந்த சாதனையை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெர்ட் முல்லர் அப்படிங்கிறவங்க வந்து அந்த சாதனையை பண்ணியிருந்தாங்க. அதாவது 365 கோல்கள் அடிச்சிருந்தார். அதில் வந்து 366 கோல்கள் அடித்து அந்த சாதனையை வந்து லயனோல் மெஸ்ஸி வந்து முறியடிச்சிட்டாரு. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஓராண்டில் வந்து அதிக கோல் அடித்த வீரர் அதாவது கெர்ட் முல்லர் அப்படிங்கிறவங்கள சாதனையை வந்து திரும்பவும் முறியடிச்சார். 2012 ஓராண்டில் வந்து 86 கோல்கள் வந்து கெர்ட் முல்லர் அடித்ததே வந்து அதிகபட்ச சாதனையாக இருந்துச்சு. அதை வந்து 91 கோல்கள் வந்து அடித்து 2012ஆம் ஆண்டில் 91 கோல்கள் அடித்து வந்து அந்த சாதனையை வந்து லயனோல் மெஸ்ஸி அப்படிங்கிறவங்க வந்து முறியடிச்சிருக்காங்க.